யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி. இங்கே யூ அப்படிங்கிறது தும்கோ, இங்கே சாகியே வந்தனால சப்ஜெக்டோட நம்ம கோ சேர்க்குறோம். அப்போ தும்கோ. ஷுட் அப்படின்னா சாகியே. ஆல்வேஸ் அப்படிங்கிறது ஹமேஷா. ஸ்பீக் ஜென்ட்லி தீரே தீரே போல்னா. அப்போ யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னா தும்கோ ஹமேஷா தீரே தீரே போல்னா சாகியே. அதுக்கு தமிழில் நீ எப்பொழுதும் மெதுவாக பேச வேண்டும் அப்படின்னு இருக்கும். இங்கே ஹிந்தியில் எழுதும்போது தும்கோ ஹமேஷா தீரே தீரே போல்னா சாகியே. நெக்ஸ்ட்டு யூ ஷுட் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இங்கே யூனா தும்கோ, ஷுட்னா சாகியே, கெட் அப் அப்படின்னா உட்டுனா, ஏர்லி அப்படின்னா ஜல்தி, இந்த மார்னிங்னா சபேரே. அப்போ யூ ஷுட் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா தும்கோ சபேரே ஜல்தி உட்டுனா சாகியே. இதுக்கு தமிழில் நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். அப்போ ஹிந்தியில் தும்கோ சபேரே ஜல்தி உட்டுனா சாகியே. வி ஷுட் பி கைண்ட் டு ஆல். பி அப்படிங்கிறது இங்கே ஹமே, ஷுட் அப்படின்னா சாகியே, பி கைண்ட் அப்படின்னா பியார் கர்னா, டு ஆல் சப்சே. வி ஷுட் பி கைண்ட் டு ஆல், ஹமே சப்சே பியார் கர்னா சாகியே. அதுக்கு தமிழில் நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும். இங்கே ஹிந்தி எழுதும்போது ஹமே சப்சே பியார் கர்னா சாகியே. தே மஸ்ட் ரைட் லெஜிபிலி. தே அப்படிங்கிறது உங்கள் உன்கோ, ஏ ப்ளஸ்க்கோ உன்கோன்னு மாறும். மஸ்ட் அப்படிங்கிற சாகியே, ஷுட்டுனாலும் சாகியே தான், மஸ்ட்டுனாலும் சாகியே தான். ரைட் அப்படின்னா லிக்கினா, இப்போ மஸ்ட் ரைட் அப்படின்னா லிக்கினா சாகியே. லெஜிபிலி சாஃப். தே மஸ்ட் ரைட் லெஜிபிலி, உன்கோ சாஃப் லிக்கினா சாகியே. அதுக்கு தமிழில் அவர்கள் தெளிவாக எழுத வேண்டும். அப்போ ஹிந்தியில் உன்கோ சாஃப் லிக்கினா சாகியே. ஆல் ஷுட் லேர்ன் ஹிந்தி. இந்த ஆல் அப்படிங்கிறது சப்கோ, ஷுட் அப்படின்னா சாகியே, ஷுட் லேர்ன் அப்படின்னா சீக்கினி சாகியே. ஹிந்தி ஹிந்தி. இப்போ ஆல் ஷுட் லேர்ன் ஹிந்தி, சப்கோ ஹிந்தி சீக்கினி சாகியே. இப்போ தமிழில் எல்லோரும் ஹிந்தி கற்க வேண்டும். அதுக்கு ஹிந்தியில் சப்கோ ஹிந்தி சீக்கினி சாகியே.